உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அக்னி மூலையில் போர் போட்டு அக்னி மூலையில் கிணறு எடுத்து அக்னி மூலையில் எதை செஞ்சாலும் சுபிட்சமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். திருவண்ணாமலையில் நீங்கள் வந்து அக்னி பாகத்தில் நீங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு எப்படி கொட்டுதோ அதே மாதிரி உங்களுக்கும் கொட்டும். பூமிக்கு மேலே உள்ள வாஸ்துகள் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுத்தம். ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீடே கட்ட முடியாது. மாடி கட்டுனா அந்த ஊரில் மரணம் நடக்குது. ஏன்னா எங்கள் ஊர் வாஸ்து இப்படிப்பா, எங்கள் ஊரில் மாடி கட்டுனா சாக சொல்றியா நீ? மாடி கட்டு, ஆனால் மரணத்தை யார் வாங்குறது? ஊருக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகராக இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனி முருகன் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வாஸ்துவை பற்றி நிறைய தகவல்களை நம்மளோட மக்களுக்காக தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஒவ்வொரு வாஸ்து இருக்குது அப்படின்னு. அது எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வாஸ்து வரும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்குது. அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமா. அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த உலகத்துக்கே வந்து ஒரு வாஸ்து இருக்குதுன்னு சொல்லுவோம். நாட்டுக்கு ஒரு வாஸ்து இருக்குது, ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாஸ்து இருக்குது, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாஸ்து இருக்குது. அது மாதிரி உலகம் முழுமைக்குமே வந்து வாஸ்து பலம் உள்ளது. அந்த உலகம் முழுவதும் வாஸ்து பலம் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, பூமத்திய ரேகை இருக்குல்ல, பூமியில் பூமத்திய ரேகைக்கு பூமிக்கு மேலே உள்ளதுக்குள்ள வாஸ்து பலம் வேறு, பூமிக்கு கீழே உள்ளது, பூமத்திய ரேகைக்கு கீழே உள்ளதுக்கு வாஸ்து பலம் வேறு. இது முக்கியமாக நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும். இப்போ நான் எல்லா நாடுகளுக்கும் நம்ம போய் வாஸ்து நான் பார்க்குறேன். பூமிக்கு மேலே உள்ள வாஸ்துகள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் சுத்தம். இப்போ பூமத்திய ரேகைக்கு கீழே நம்ம போகும்பொழுது ஆண்டி கிளாக்காக சுற்றும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பூமத்திய ரேகை கீழே உள்ள அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்மறை சுற்று தான் அங்கே நேர்மறை. நீங்கள் வந்து ஒரே ஒரு சிம்பிளாக நீங்கள் இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேப்பில் தண்ணியை திறந்து விட்டு பாருங்கள். திறந்து விட்டு போனது அது ஸ்பீடாக விழுந்தால் உங்களுக்கு தெரியாது. ஸ்லோவாக விழும் பொழுது அது சுழற்சி இப்படி சுற்றி அப்படியே வரும் கீழே தண்ணி. இப்படி வந்துச்சுன்னா இது வந்து பூமத்திய ரேகைக்கு மேலே உள்ள பூரா அப்படி இருக்கும். பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது பூரா ஆண்டி கிளாக் இப்படி சுற்றும். சரி, மத்தியமாக இருக்குது பாருங்கள் நடுவில், இது இப்படி சுத்தாமல் அங்கிட்டு சுத்தாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சமமாக இருக்கும். மேலேயும் இப்படி இப்படி சுத்தா நேராகவே டைரெக்டாக விடும். நீங்கள் மத்திய பிரதேசம்னா அதனுடைய கான்செப்ட். மத்திய பிரதேசம் இருக்குல்ல நம்ம நாட்டில், மத்திய பிரதேசம் நீங்கள் போனீங்கன்னா அதை பற்றி தெரியும். மத்திய பிரதேசத்தில் வந்து அந்த மங்கள் அந்த ஊர் உஜ்ஜயினி அந்த பக்கம் மத்திய பிரதேசம், நம்ம நாட்டில் மத்திய பிரதேசம் சொல்கிறாங்க இல்லையா, அது பூமத்திய மத்திய பிரதேசம்னு அதுக்கு பேர். பூமத்திய மையப்புள்ளி அங்கே ஓடுது அந்த 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 கோடு. அதனால் வந்து நம்ம சயின்ஸு வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய வானில் ஆராய்ச்சி கூடம்னா பெரிய இதை அங்கே அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது. அங்கே நீங்கள் போய் பார்க்கணும். அங்கே வந்து மியூசியமே இருக்குது. அங்கே வந்து அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிழல் வந்து இங்கிட்ட மாறி சேடோ விழுதில் நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம், கரெக்டாக மையத்தில் நிற்கும். சேடோ இங்கிட்ட விழாது மத்திய பிரதேசத்தில். நீங்கள் போனால் பாருங்கள், மியூசியத்தில் இருந்து நான்லாம் போய் பார்த்துருக்கேன், இருந்திருக்கேன். அது ஸ்பெஷல் பெர்மிஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம், மத்திய பிரதேசம் அங்கே மிகப்பெரிய மியூசியம் அங்கே இருக்குது. ஆமாம், அது மார்ஸ் செவ்வாயினுடைய பூமி, மங்களூர் செவ்வாயுடைய பூமி மத்திய பிரதேசத்தில். அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, வானிலை ஆராய்ச்சி மையம் அங்கே வச்சுருக்கிறாங்க. இது வந்து அறிவியல் சார்ந்தது. இதை நம்ம ஆன்மீகம் சார்ந்து நம்ம வாழ்க்கை சார்ந்து அதை நம்ம எடுக்கும் பொழுது நேர்மறை சுற்று எதிர்மறை சுற்றுன்னு அங்கே வரும். புரியுதுங்களா? அப்போ பூமிக்கு மேலே உள்ளது நேர்மறை சுற்று, பூமிக்கு கீழே உள்ள எதிர்மறை சுற்று. அது எதிர்மறை தான் நேர்மறையாக அங்கே செயல்படும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வாஸ்து இருக்குது, ஒவ்வொரு பூமிக்கு வாஸ்து இருக்குது. முதல் இந்த வாஸ்துவில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஈசானியத்தில் தண்ணி இருக்கணும், அக்னி மூலையில் அடுப்பு இருக்கணும், குபேர மூலையில் பீரோ இருக்கணும், வாட்டர், இப்படின்னு எல்லாருக்குமே பொதுவாக இன்றைக்கி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ படிக்கிறாங்க அதை பற்றி. ஆனால் எந்த ஒரு கல்லூரியிலையுமே எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையுமே வந்து இது வந்து ஆதாரப்பூர்வமாக படிப்பாக கொண்டு வரல. எப்படி ஜோதிடமும் ஆதாரப்பூர்வ படிப்பாக இந்தியாவில் இன்னும் கொண்டு வரல. ஏன்னா இது நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி.
இந்த நம்பிக்கையின் அடிப்படை கல்வி வந்து அவரவருடைய அனுபவம் தான் இங்கே வந்து பேசப்படுது. ம். காரணம் எப்படின்னா, ஜோதிடத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலை, வாஸ்துவும் ஏன் அரசாங்கம் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா, இதில் வந்து நம்பகத்தன்மை எப்படி நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் வந்து நம்பி வரும் பொழுது இதை எது செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு செய்யும் பொழுது அதை செஞ்சு நல்லானா அது கரெக்டு. அது நல்லா ஆகாமல் எதிர்மறையாக செயல்பட்டுருச்சு அப்படின்னா அது எஜுகேஷன் ராங். அப்போ அதில் வந்து டிசைட் பண்ண முடியாமனால தான் இது வந்து அவங்களுடைய போக்குக்கே விட்டாங்க. இதில் தான் மக்கள் நிறைய குழம்புறாங்க. ஜோதிடத்தை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா, வாஸ்துவை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா, தெய்வத்தை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னி வரைக்கும் இந்த குழப்பம் மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஜோதிட பாடம் படிஞ்சு கிளாஸ் எடுத்து அதை ப்ரொஃபஸராக தொழில் ரீதியாக நிறைய பேர் வந்துட்டாங்க, வரவேற்புக்குரியது. அதில் நல்ல விஷயமா இருந்தால் வாழ்த்தலாம். அதேமாரி வாஸ்து நிறைய பேர் தொழில் ரீதியாக வந்து இன்றைக்கி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியான வாஸ்து நிறைய ஒவ்வொருத்தர் நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது சரி, எல்லாரும் அவங்கவுங்களுடைய ப்ரெடிக்ஷன் சரி அப்படிங்கிறத கொண்டு முன்வைக்கும் பொழுது அதை அனுபவித்து அதை பயன்படக்கூடிய பயனாளிகளால் மாத்திரம்தான் அதுக்கு உண்மையான விடையை கூற முடியும். இவர் சொல்கிறது கரெக்டு, இவர் சொல்கிற அதுதான் இதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும். அப்போ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனுபவசாலி வந்து ஒருத்தரை பார்த்து பெஸ்ட்டு டாக்டர் இவர்கிட்ட போனால் என் வியாதி குணமாயிடுச்சின்னு சொல்லி அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணும் பொழுது அது கரெக்டாக இருக்கும். இவர்கிட்ட போனால் என் வாழ்க்கை சரியில்லை, அந்த இடத்துல தான் இதெல்லாம் நடக்குதுன்றது என்னுடைய கருத்து. இதில் வந்து நீங்கள் சொல்ல ஊர் வாஸ்துன்ற ஒரு கேள்விக்கு நான் விட வர கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய அனுபவத்தில் வாஸ்துவில் நான் வந்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீடே கட்ட முடியாது. மாடி கட்டுனா அந்த ஊரில் மரணம் நடக்குது. அப்போ அந்த கிராமப்புறத்தில் யாருமே மாடி கட்டுறதே இல்லை இன்னி வரைக்கும். இப்பவும் அப்படி இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த இந்த உங்களுடைய வாஸ்து ப்ரெடிக்ஷன் ஏன் அந்த ஊரில் நீ மாடி 2 மாடி எடுத்துக்க நீ ப்ரெடிக்ஷன் பண்ணுங்களேன். அங்கே வாஸ்து நிபுணராக இருக்கட்டும், நீங்கள் 2 மாடி கட்டலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாஸ்து அங்கே பொய்யா இருக்குதுல அந்த இடத்துல, அந்த ஊரில் அப்படி கட்டினாங்கன்னா என்ன கட்டினா மரணம் நிகழுது அந்த ஊரில். அதனால் ஊர்க்காரங்க யாரும் கட்டுறதில்ல. ஒன்று இல்லை, அதே மீறி கட்டினாங்கன்னா வீடு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிடுது, 2ஆக பிளந்துட்டு ஏதோ ஒன்று ஆகி அந்த அவங்க வந்து வாழ முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்படுது. அதனால அந்த ஊர்க்காரங்க யாருமே மாடி வீடு கட்டுவதில்லை. அப்போது பொதுவான வாஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாஸ்துவை வந்து அந்த ஊரில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணீங்கன்னா இது ரைட்டா ராங்கா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. அப்புறம் நீங்கள் வாஸ்து நிபுணர் நான் போய் பெருமையாக போய் வாஸ்து நிபுணர் போய் சொல்லிட்டு நீ மாடி கட்டினாலே அடி அங்கே வெளுத்து விட்ருவாங்க. போனால் டேய் எங்கள் ஊருக்கு ஓ வாஸ்து செல்லாது பாப்பா. ஆமாம், ஏன்னா எங்கள் ஊர் வாஸ்து இப்படிப்பா, எங்கள் ஊரில் மாடி கட்டினா சாக சொல்கிறியா நீ? மாடி கட்டு, ஆனால் மரணத்தை யார் வாங்குறது? அப்போ கட்டுவாங்களா? அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் அங்கே வந்து சரியாக வருமா? அதுக்கு பேர் தான் ஊர் வாஸ்துன்னாரு என் குருநாதர். ஆமாம், ஊர் வாஸ்து கிராம வாஸ்துன்னு ஒன்று இருக்குடா. நீ வாட்டுக்கு போய் படித்ததை போய் அந்த ஊரில் போய் கடை சொல்லி போகலாம், ஒன்றே அடி வெளுத்து விட்ருவாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ முதல்ல அந்த ஊரை தெரி, அந்த ஊரில் என்ன பவர் இருக்குது, அந்த ஊரினுடைய வாஸ்துத்தன்மை எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய இறைத்தன்மை எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய இயற்கை சக்தி எப்படி இருக்குது, அந்த ஊரினுடைய ஆன்ம சக்தி எப்படி இருக்குது, அந்த மண்ணினுடைய மகத்துவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ அந்த ஊரில் போய் அந்த வாஸ்துவை நீ வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இல்லாட்டினா சொன்ன உனக்கும் பாதிப்பு, அதை செய்கிறவனுக்கும் பாதிப்பு, தேவையில்லாத வேலை ஆகிடும், சிக்கலாகிடும். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா எப்பயுமே என்கிட்ட வந்து வாஸ்துப்படி நீங்கள் டிராயிங் போட்டு கொடுங்க சார், சொல்லி பில்டிங் கட்ட போகிறோமாங்க, இது கட்ட போகிறோமாங்க. நான் முதல்ல நீங்கள் எந்த ஊருன்னு தான் கேட்பேன். எந்த ஊர், எந்த இடத்துல பண்ண போகிறீங்க அப்படிங்க போகும்போது அந்த ஊர் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் எனக்கு தெரியும். அந்த ஊரை மைய சுற்றி என்னென்ன இருக்குது, அந்த ஊர் வைப்பில் ஓ இந்த ஊரில் இப்படி தான் பண்ணணும், இந்த ஊரில் மாற்றி பண்ணால் சிக்கல் ஆயிரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து டிராயிங் போட்டு அனுப்புவேன். இவங்க என்னென்ன சிவில் படிச்சிட்டோம்னா இல்லை சார் அப்படி உங்கள் ஊருக்கு அது செட் ஆகாதுப்பா, இந்த ஊரில் இப்படி பண்ணிக்க, இந்த ஊரில் எல்லா பக்கம் வடக்கு வாசல்லாம் இருக்குது, கிழக்கு வாசல் இருக்குது, இந்த ஊருக்கு வந்து மேற்கு வாசல்லாம் நல்லா இருக்குது, அந்த ஊரில் வை, மற்ற வாசல் வச்சா சரி வராது, அப்போ இந்த ஊரில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊருனுடைய மண் பலத்தையும் அதனுடைய மகிமையும் தெரிந்து கொண்டு தான் நம்ம அங்கே போய் அந்த வாஸ்துவை நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மாடியே கெட்டாத ஒரு ஊர், மாடி எடுக்கவே முடியாது இன்றைக்கி இருக்குது. இப்படி ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஊரில் கதவே கிடையாது.
கதவு இல்லாம வாஸ்துவே கிடையாது. ஆமாம், கதவு பாருங்களேன், நில வாசல் இப்படி வைக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லலையா, அந்த ஊரே கதவே இல்லைல்ல. அப்போ இவங்க வாஸ்து அங்கே என்னாச்சு? எல்லா வீட்லேயும் கதவு கிடையாது, திருடர் பயமே இல்லைம்பாங்க அங்கே. ஆச்சரியமா இருக்கா இல்லையா? நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படா இந்த ஊரில் நம்மளாம் வாஸ்துக்காரன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே வந்தால் நமக்கு நம்ம வாசலுக்கு எடுபடாது. அப்போது எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை, எதுவும் தெரியாதவரும் எவரும் இல்லை. இறைவனை கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லி அவை பிராட்டியர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா வாசல் இந்த காலம் எங்கள் வீட்டில் வாசல் கதவே கிடையாதுங்க, நீங்கள் வேறு இங்கே வாசல் இல்லை, என்னையா அது? ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அங்கே வாஸ்து வேலை பார்க்காத. அப்போ அங்கேயும் குடியிருக்கிறாங்கல்ல, அங்கேயும் நல்லா இருக்காங்க, அங்கேயும் மக்கள் வசிக்கிறாங்கள, வாழ்கிறாங்கல்ல, வாசல் இல்லாமல் அவங்க வாழ்வாங்க. அப்போ அந்த மண்ணுக்குரிய வாஸ்து வேறு, அந்த பூமிக்குரிய வாஸ்து வேறு, அந்த இடத்துக்கு. அப்போ முதல்ல நீங்கள் அதை தான் நீங்கள் நம்ம அதை தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாஸ்து நம்ம ப்ரெடிக்ஷன் அங்கே பண்ண முடியும். அதை தெரியாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா சொன்ன நம்மளும் தப்பான ஆகிடுவோம், அவங்களும் உபயோகிப்பாளர் தப்பாகிடுவாங்க. ஸோ அதனால் முதல்ல ஒரு வாஸ்துவை நம்ம சரியாக எடுக்கும் பொழுது மண் சார்ந்து, ஊர் சார்ந்து, அதை சுற்றி இயற்கை சார்ந்து, பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டு நாம் அந்த இடத்துல அந்த வாஸ்துவை நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்லலாம். அதில் தான் நிறைய வாஸ்து நிபுணர் கோட்டை விட்டுறாங்கன்றது என்னுடைய ஆளு. நாமளும் கெட்டிக்கார். எனக்கு என்னோடய குருநாதர் சொல்லி கொடுத்தது தான் இது எல்லாமே. என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தையை தான் என் மக்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அப்போ என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, தண்ணி இப்போ எங்கேயுமே போர் போடணும், எங்கே போடுவீங்க? உங்களுக்கு நிறைய எடுத்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும் எங்கே போடுவாங்கம்மா. வடகிழக்கு மூலையில் தான் என்றைக்குமே தண்ணி இருக்கணும், சம்பு இருக்கணும், கிணறு இருக்கணும், போர்வெல் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடியது. இன்றைக்கி எல்லோரும் வடகிழக்கில் தான் போர் போடுவாங்க, தண்ணி போடுவாங்க, வைப்பாங்க. இது எல்லாருடைய வாஸ்துடைய இது, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் வடகிழக்கில் போய் நீரோட்டம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வரவழில் தண்ணி இருக்காது. ஆனால் வேறு மூலையில் தண்ணி வரும், நீரோட்டம். ஈசானி மூலையை தவிர ஈசானி மூலை மற்ற மூலை தண்ணி இங்கே தான் சார் நீரோட்டம் இருக்குன்னு அந்த ஊருக்காரன் சொல்லுவான் தண்ணி வரும் பொழுது. ஆனால் நீங்கள் அதில் போடுவீங்களா, இல்லை ஈசானியத்தில் தான் தண்ணி போடணும்னு அங்கே போடுவீங்களா? ஈசான மூலையில தான் போடணும், அதான் சாஸ்திர விதி. ஆனால் அங்கே நீரோட்டம் இல்லை. ஆனால் வேறு மூலைகள் அக்னி மூலையில் இருக்குது, நிருதி மூலையில் இருக்குது, வாயு மூலையில் நீரோட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே நீங்கள் போடுவீங்க? அக்னி மூலையில இருந்ததுன்னா அக்னி மூலையில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஈசானிய மூலையில மட்டும் தண்ணியே வராட்டால் ஈசானியத்தில் தான் போர் போடுவீங்க. நான் சில ஈசானிய மூலை தண்ணி இல்லைப்பா, நீ அங்கே போர் போடுற. ஆனால் இங்கே குபேர மூலையிலையும் நைருதி மூலையிலையும் அக்னி மூலையும் தண்ணி இருக்குது, ஆனால் இங்கே போட மாட்டேன்றீங்க. வாஸ்துபடி பார்த்தா இங்கே போடக்கூடாது, இங்கே தான் போடணும்னு சொல்கிறாங்களே. இது சரியாக சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஊர் சார்ந்த வாஸ்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். மாறி இருக்கா சார்? மாறி இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நான் ஒரு ஊர் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலையில் ஒரு ஊரில் போர் போட்டு குடும்பம்னா அந்த குடும்பம் ரொம்ப சுபிட்சமாக இருக்குது, அந்த ஊரே வசதியாக இருக்கும், அந்த வீடே வசதியாக இருக்குது. அப்படி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பூரா அக்னி மூலையில் தான் போர் போடணும். என்ன ஊர் சார்? அக்னி மூலையில் போகிற அக்னி நெருப்பு உள்ள மூலையில் தண்ணி யாராவது வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நெருப்புக்கு தண்ணி எதிரி இல்லையா? ஆமாம். ஆனால் அக்னி மூலையில் தான் அங்கே போர் போடணும். அக்னி மூலையில் போர் போட்டு அக்னி மூலையில் கிணறு எடுத்து அக்னி மூலையில் எதை செஞ்சாலும் சுபிட்சமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். அந்த ஊர் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய ஆதி அம்பல கூத்தன் அக்னி சொரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை. திருவண்ணாமலை ஊருக்கு பார்த்தீங்களா, திருவண்ணாமலை வசிக்கிறவங்களுக்கு ஒரு ரகசியத்தின் மூலமாக நான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் மண்ணுக்கு மாத்திரம் அக்னியில் நீங்கள் போர் போட்டு தண்ணி வச்சிங்க அப்படின்னா அவங்க செல்வத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருவாங்க. அக்னி மூலையில் எப்பயுமே இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டு தானே இருக்கணும். அப்போ அங்கே எப்படி தண்ணி வரும்? இந்த ஒரு கேள்வி கேட்கலாம்ல. அக்னியில் அடுப்பு தான் வைக்கணும். எப்படி சார் இது என்ன சார் நீங்கள் சொல்கிறது எப்படி சார் ஒத்துக்கிற முடியும்? ஒரே ஒரு நீங்கள் நேராக திருவண்ணாமலை கோயிலுக்கு போங்க. கோயிலில் உள்ள திருக்குளம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கோயிலில் திருக்குளம் அக்னி மூலையில் இருக்கும். அங்கே சுவாமி அந்த தீர்த்தத்துக்கு பேர் அக்னி தீர்த்தம்னு பேர். இறைவனுக்கு தெரியாதா ஈசானியத்தில் தண்ணி வைக்கணும்னு? இல்லை அந்த காலத்தில் ஆலயத்தை நிர்மாணம் பண்ண சபதிகளுக்கு தெரியாதா? எத்தனையோ மகான்கள் அமர்ந்து உறைஞ்ச இடம் திருவண்ணாமலை. அந்த மலையே லிங்கம். எத்தனை மகான்கள், எத்தனை அருளாளர்கள், எத்தனை சித்தர்கள், அப்படி ஜீவசமதியெல்லாம் இருக்கு. யாருக்குமே தெரியாத இங்கே தப்பாக இருக்குன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ அங்கே மட்டும் ஏன் அக்னி மூலையில் அக்னி மூலையில் குளம் இருக்குது?
யோசிச்சு பாருங்க. ஏனால் இறைவன் அங்கே அக்னி ஸ்வரூபம், அது அக்னி குழம்பு, அக்னி தீர்த்தம். அப்போது திருவண்ணாமலையில் நீங்கள் வந்து அக்னி பாகத்தில் நீங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு எப்படி கொட்டுதோ அதே மாதிரி உங்களுக்கும் கொட்டும். ஆனா இப்போ வாஸ்து அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி வாஸ்து அப்படின்னா ஊருக்கு ஏத்த மாதிரி பரிகாரங்களும் மாறுமா சார்? இது இது இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். காமனாக உள்ளது வேற, காமன் ப்ரெடிக்ஷனுங்கிறது வேற. வேற ஈசானியத்தை தண்ணி இருக்கு, அதான் உண்மை. அக்னிலாடு இதெல்லாம் காமன். பட் ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அந்த ஊர்க்காரங்க, இந்த தொழில் செய்கிறவங்க. இது தெரியாமல் இப்போ வந்து ப்ரிடிக்ஷன் தப்பாகிடும், மாறிடும், சிக்கலாயிடும். அங்கே தான் மாட்டுவாங்க, பார்த்துக்கங்க. ஏம்மா ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஊட்டியில் வந்து ஃபேன் தேவையா, ஏசி தேவையா? ரெண்டுமே தேவையில்ல சார். அதே நேரத்தில் ட்ரையான தேவை தானே. ஆமாம். இப்போ ஜெர்மனியில் ஹீட்டர் தான் வேணும், நம்ம ஊரில் அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம உடல் பொருள் தேவைப்படுது. இதே தான்மா, ஊருக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைப்பா இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கணும், ஏசி இங்கே தான் வைக்கணும் தண்ணி, இப்போ இந்த ஊருக்கு வேணாம்ப்பா, தேவையில்லைப்பா, இங்கே ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்குது, இது வேறு இல்லை இல்லை வச்சுன்னா என்ன வியாதி வரும். அதே மாதிரி இல்லாத அது மாதிரி தான் நம்ம. அப்போ எது நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாம் என்பது இடத்தை பொறுத்து, ஊரை பொறுத்து, மண்ணை பொறுத்து, சூழலை பொறுத்து அமையும். இதை முதல்ல தெரிஞ்சு தான் நம்ம வாஸ்து ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இது தெரியாமல் பண்ணும் பொழுது தப்பாயிடும், அவங்க ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி தப்பாயி உங்களுக்கு முன்னாடி யாருனாவது வந்து அந்த வாஸ்து பார்த்துருப்பாங்க அந்த ஊருக்கு, அவங்களுக்கு வந்து ஏதாவது கஷ்டமான ஒரு விஷயங்கள் நான் நடந்திருக்கும். சொல்லியிருக்கேம்மா, ஈசானியத்தில் நிறுதிமொழியில் போர் போட சொல்லி நல்லா இருக்காம்மா, நிறுதிமொழி போரே போடணும், நிறுதிமொழி போர் போட சொல்லி நல்லா இருக்கலாம். கிணறு தான் வெட்டக்கூடாது, போர் போடுப்பா அப்படின்ட்டு நான் போர் போட்டு, ஏன்னா தண்ணி அவனுக்கு அங்கே தான் இருக்குது, ஏன்னா உனக்கு தண்ணி இங்கே தான் இருக்குது, போடு, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். நிறுதிமொழியில் போர் போட்ட அது கடவுள் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உஜ்ஜயினி போயிருந்தேன். அங்கே வந்து ஓங்கார மகாகாலநாதர் கோவில், அப்புறம் உஜ்ஜயினி மகாகாளி கோவில், அங்கே ஒரு பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதாவது லாகிரி வஸ்து, அதாவது மது சாராயம் படைச்சி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பைரவர் ஆலயம் அங்கே இருக்குது. அந்த பிரசாதத்துடைய சாராய பாட்டிலோட கொண்டு போவாங்க. இன்றைக்கும் அவ்வளோ கடை அங்கே இருக்குதுமா அந்த மத்திய பிரதேசத்தில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜனம், அவ்வளோ கூட்டம், க்ரௌடு தாங்கல. காரணம் என்னப்பா இந்த கோயிலுக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா, நிறுதியில் பெரிய ஆறு ஓடுது, அதனால நைருதியில். இது வந்து வாஸ்துக்கு ராங். நைருதியில் குளமோ குட்டையோ எதுவுமே இருக்கப்படாது. ஆனால் அங்கே நைருதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறு ஓடுது, அந்த கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, க்ரௌட் இருக்குது, பணம் கொட்டுது. என்ன இந்த இடத்துல மட்டும் இப்படி ஒரு விஷயம், மண் சார்ந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சுவாமி வந்து அசுரன். ஏன்னா சாராயம் படைக்கிறாங்கல்ல பைரவருக்கு, பைரவர் ஸ்தானத்தில் சுவாமி இருக்கிறாரு, ஆனால் படைக்கிறது லாகிரி வஸ்து படைக்கிறாங்க. அப்போது இந்த நைருதி மூலை என்பது அது வந்து துர்தேவதை வசிக்கக்கூடிய இடம், நைருதி மூலை. இது எப்போயும் மேடாக இருக்கணும், உயரமாக இருக்கணும்னு ஒரு விஷயம். ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தென்புலத்தார் கணக்கை நம்ம எடுக்கும் பொழுது, தென்புலத்தார் இருக்கிற பசுஞ்சோலையாகவும் குளிர் வனமாகவும் தென்றல் வீசக்கூடிய இடமாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போது அந்த நைருதிய மூலையில் வந்து பார்த்திங்கன்னா இது சுப தேவதையாக, அதாவது நமக்கு நன்மை தரக்கூடிய தேவதைன்னு சொல்லுவாங்கள்ல, வந்து அவனுக்கு தேவதை நல்லது செஞ்சுட்டு போச்சு சொல்லுவாங்க இல்லையா, இதை மாற்ற முடியும். அப்போது அந்த நைருதியிலேயே எந்த இடத்துல வைக்கணும் ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் அங்கே நீங்கள் போர் போடலாம், போர் போடக்கூடாது தான், ஆனால் ஊரை பார்த்து இடத்தை பார்த்து நம்ம முடிவெடுக்கலாம். கண்டிப்பாக சார், ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் உங்களை சந்திக்கும் போது வாஸ்துவை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவத்தை தரீங்க. அந்த மாதிரி இந்த வாட்டியும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வாஸ்து இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருந்தீங்க மக்களுக்காக. மிக்க நன்றி. வணக்கம்.